வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நாட்டுக்கோழி 400 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சிறுசாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை தேவையான அளவு, தக்காளி 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிராம்பு, பட்டை சிறிதளவு, கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி வேணும்னா வெங்காயம் இதோட 2 மடங்கு ஜாஸ்தி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தக்காளி 2 மடங்கு எடுத்து வதக்கினீங்க அப்படின்னா கிரேவி நல்லா கிடைக்கும் நிறையா. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கழுவி வச்ச நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். நான் இளங்கோழியாக இருக்கிறதுனால குக்கரில் 2 விசில் விட்டு வேக வைக்கலை. நீங்கள் 700 கிராம் 800 கிராம் அப்படி கோழி இருந்ததுன்னா நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நல்லா இது கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. மண் சட்டினால் சீக்கிரம் அடி பிடிக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தீஞ்சு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மெல் வரும், அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சோம்பு அரைச்சாச்சு மிக்சியில். நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறிக்கலாம். சிம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் இது வேகட்டும். இப்போ ஈரல் இப்போ போட்டுடலாம். முன்னாடியே போட்டிங்கன்னா அது குழஞ்சிரும். இப்போ தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடியில் அடி பிடிச்சிரும் மண் சட்டியாக இருக்கிறதுனால. பாருங்கள், கோழி வெந்துருச்சு, தண்ணி சுண்டிருச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மிளகுத்தூளை நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. மண் சட்டினால் சூடு இருக்கும், கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா சுக்கா வாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ கிரேவி ஜாஸ்தி வேணும்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லா கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் சாதத்துலேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவிடலாம். தூவி கிளறி விட்டுக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.